புத்தாண்டு கொண்டாட்டம் என்றாலே புதுச்சேரிதான் அனைவருக்கும் நினைவிற்கு வரும். ஆனால் இந்த ஆண்டு மக்களுக்கு மிகப்பெரிய கசப்பான புத்தாண்டாகவே அமைந்திருந்தது. காரணம், கடற்கரை சாலையில் எப்போதும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டி இருக்கும். ஆனால் இந்த முறை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. இது தொடர்பாக பொதுமக்களுக்கு எந்தவொரு அறிவிப்பும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. இதை அறியாமல் ஏராளமானோர் கடற்கரை சாலையில் குவிந்தனர். அங்கு பார்த்தபோது இசை நிகழ்ச்சிகள் ஏதுமில்லை என்று தெரிந்தவுடன் அதிர்ச்சியடைந்து மனவேதனையுடன் பலரும் வெளியேறினார்கள். இருப்பினும் கடற்கரையில் காற்று அமைதியான சூழல் காரணமாக ஏராளமானோர் கூடியிருந்தனர். 2025 நியூ இயர் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். பாட்டு, டான்ஸ், ஃபுட் அது மாதிரி செலிப்ரேட் பாண்டிச்சேரி வந்திருக்கோம். ஸோ கடந்த ஆண்டு 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்த நிலையில் தற்போது 1 லட்சத்திற்கும் குறைவாகவே மக்கள் இருந்தனர். அவர்களும் கடற்கரையில் புத்தாண்டு வரை காத்திருந்தனர். வான வேடிக்கை ஏதாவது வெடிக்கும் என்று எதிர்பார்த்த போது எதுவும் வெடிக்கப்படவில்லை. எனினும் செல்போனில் பாட்டு வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாடினர். ஆனால் அவர்களை 12 மணிக்கே போலீசார் அனுமதிக்காமல் அங்கிருந்து விரட்டினார்கள். சிலர் தடையை மீறி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மது பாட்டில்களுடன் இளைஞர்கள் சிலர் வந்தனர். அவர்களை போலீசார் சிறப்பாக கவனித்து வழக்கு பதிவு செய்தனர். கடற்கரையில் கட்டுக்கடங்காத கூட்டம் குவிந்ததால் போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். கடற்கரையில் கொண்டாட்டம் இல்லை என ஏற்கனவே அரசு தெரிவித்திருந்தால் கடற்கரைக்கு வந்திருக்க மாட்டோம் என சுற்றுலா பயணிகள் மன வருத்தத்துடன் தெரிவித்தனர்.